ஸோ போலன் கிரெயின் தான் மேல் கேமட்டோஃபைட்டை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடியது. மேல் கேமட்டோஃபைட்னா என்ன? ஆண்ட்ரீஷியம் அண்ட் அதில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ் அண்ட் அதில் ஆந்தர் அதுக்குள்ள என்ன லேயர்ஸ் இருக்கு, அப்புறமா அந்த மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் இதெல்லாம் பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இந்த போலன் கிரெயின்ஸ் தான் மேல் கேமட்டோஃபைட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. நம்ம ஈஸியாக போலன் கிரெயின்ஸை சொல்லணும் அப்படின்னா, ஹைபிஸ்கஸில் எல்லோ லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி ஒன்று இருக்கும். ரொம்ப சின்னதாக இருக்கும், எல்லோவா பவுடர் மாதிரி இருக்கும். அதுதான் நம்ம போலன் கிரீன் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பட் தெரியாதவங்க அதுதான் நம்ம போலன் கிரீன். ஸோ போலன் கிரெயின் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு செடிக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சைஸ்ல இருக்கலாம், ஒவ்வொரு கலர், டிசைன், ஷேப் இது எல்லாமே ஒவ்வொரு செடிக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவைலபிளா பிக்சர் ரெப்ரசன்டேஷனா கொடுத்துருக்காங்க புக்ல. பட் ரொம்ப காமனா சொல்லணும் அப்படின்னா போலன் கிரெயின் வந்து ஸ்பெரிக்கல் ஷேப், ஸ்பியர் ஷேப்ல தான் இருக்கும். ரொம்ப காமனா அதிகமா இருக்கிற செடியில அந்த ஷேப்ல தான் நாம பார்க்குறோம். அதனால தான் ஜென்ரலா ஸ்பியர் இன் ஷேப் அப்படின்னு சொல்றோம். அண்ட் இதோட சைஸ், அதாவது டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா 25 to 50 மைக்ரோமீட்டர். மைக்ரோமீட்டர் அப்படின்றது 10⁻⁻6 மீட்டர். அதாவது ரொம்பவே சின்னதா இருக்கும் இந்த போலன் கிரெயினோட ஸ்ட்ரக்சர். அதனால தான் மைக்ரோஸ்கோப்பால மட்டும்தான் நம்ம கிளியரா எந்த சைஸ்ல இருக்கு, எந்த ஷேப், என்ன கலர் அப்படின்றது ரொம்ப கிளியரா பார்க்கணும் அப்படின்னா மைக்ரோஸ்கோப்பால மட்டும்தான் அதை வந்து பார்க்க முடியும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 முக்கியமான லேயர் வந்து இருக்கு. எந்தெந்த லேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸைன் அண்ட் இன்டைன். எக்ஸைன் அப்படின்றது அவுட்டர் லேயர் அண்ட் ஹார்டா இருக்கக்கூடிய லேயர் தான். மோஸ்டா வந்து அவுட்டர் லேயர் எப்பவுமே ஹார்டா தான் இருக்கும். இந்த போலன் கிரெயின்ல அவுட்டர் லேயரை எக்ஸைன் அப்படின்ற நேம் வந்து கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸைன் வந்து எதால உருவானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போரோபொலனினால உருவானது. இந்த ஸ்போரோபொலனின் தான் என்ன பண்ணும் அப்படின்னா எவ்வளவுதான் வந்து அதிகமான டெம்பரேச்சர் இருந்தாலும், எவ்வளோதான் ஸ்ட்ராங் ஆசிட் போலன் கிரெயின்ல பட்டாலும், போலன் கிரெயின் உள்ள எதுவுமே டேமேஜ் ஆகாம ஒரு ப்ரொடெக்டிவ் ஷீல்டா பார்த்தீங்கன்னா இந்த ஸ்போரோபொலனின் வந்து இருக்கும். ஸோ ஃபாசில்ஸ் அப்படின்றது என்னன்னா எவ்வளோ வருஷம் ஆனாலும் அந்த பழங்காலத்தை அப்படியே வந்து ரொம்ப பொக்கிஷம் மாதிரி பதுக்கி சேவ் பண்ணி இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இவ்வளோ வருஷமா இருந்தாலும் எப்படி இருந்ததோ அந்த ப்ராடக்ட்டை வந்து எக்ஸாமைன் பண்ணி பண்ணுவாங்க. மோஸ்டா வந்து ஆர்கியாலஜிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்போரோபொலனினால எவ்வளோ வருஷமா இருந்தாலும் அதுல எந்த ஒரு டேமேஜும் இல்லாம ஒரு பாதுகாப்பு கவசமா இந்த ஸ்போரோபொலனின் வந்து இருக்குது. அதனாலதான் எக்ஸைன் வந்து ஒரு ஹார்ட் அவுட்டர் லேயரா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான நீட் எம்சிக்யூ. ஹார்ட் அவுட்டர் லேயர்னா என்ன? எக்ஸைன் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் எதால உருவானது? ஸ்போரோபொலனின். ஸ்போரோபொலனின் பாத்தீங்கன்னா மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல். அதாவது எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்போரோபொலனின்ல இருக்கு. எவ்வளோதான் டெம்பரேச்சரா இருந்தாலும், எவ்வளோ ஸ்ட்ராங் ஆசிட் ஆல்கலி பேஸா இருந்தாலும், எந்த ஒரு என்சைமா இருந்தாலும் ஸ்போரோபொலனின் இருக்கிறதுனால அந்த போலன் கிரெயினை எந்த ஒரு டேமேஜும் இல்லாம பாதுகாக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த போலன் கிரெயின்ல எக்ஸைன்ல பாத்தீங்கன்னா இப்போ கன்சிடர் இதுதான் நம்மளோட எக்ஸைன். இந்த வெளியில இருக்கக்கூடிய இந்த ரவுண்டை நம்ம எக்ஸைன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த எக்ஸைன்ல ரொம்ப சின்னதா ஒரு ரவுண்ட் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதுதான் வந்து ஜெம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இதே டாபிக் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சமச்சீர் கல்வி ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ல இதை பத்தி இன்னும் டீட்டெயிலா வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த பிளேலிஸ்டோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல போஸ்ட் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஜெர்ம் போர்ல பாத்தீங்கன்னா ஸ்போரோபொலனின் கிடையவே கிடையாது. ஸோ எதுக்கு ஸ்போரோபொலனின் இல்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஜெம் போர்ஸ்க்கு வந்து ஸ்போரோபொலனின் வந்து கிடையாது. அண்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்போரோபொலனின் இருக்கிறதுனால போலன் கிரெயின்ஸை ஃபாசிலா வந்து நம்ம ப்ரிசர்வ் பண்ண முடியும். ஸோ இவ்வளவுதான் நம்மளோட எக்ஸைன் பார்ட். ஸோ எக்ஸைன்னா என்ன அண்ட் அது எதால உருவாச்சு, அந்த ஸ்போரோபொலனினால என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்கு அண்ட் ஜெம் போரை பத்தி நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம இன்னர் வாலா இருக்கக்கூடிய இன்டைனை பத்தி பார்க்கலாம். எக்ஸைன் வந்து பாத்தீங்கன்னா ஹார்டான அவுட்டர் லேயர் அண்ட் ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய லேயர். சில இடத்துல தான் பாத்தீங்கன்னா தின்னா இருக்கும். அதாவது அதோட அந்த
திக்னஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. சில இடத்துல பார்த்தீங்கன்னா, தின்னா இருக்கும். அண்ட் அந்த தின்னா இருக்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஜெம் போரும் வந்து அட்டாச் ஆகியிருக்கும். அண்ட் அந்த இன்டைன் பார்த்தீங்கன்னா, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப தின்னா இருக்கும். அந்த எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கும்ன்றதான் கன்டினியூஸ் லேயர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த இன்டைன் எதால உருவானது அப்படின்னா, செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால உருவானது தான் இன்டைன். அண்ட் போலன் கிரெயின்ல பார்த்தீங்கன்னா, சைட்டோபிளாசம சுத்தி பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் இன்டைனை பத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இன்டைன் ரொம்ப தின்னா இருக்கும். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அண்ட் எதால உருவானது அப்படின்னா, செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால உருவானது தான் இன்டைன். நெக்ஸ்ட் வந்து என்னோட போலன் கிரெயின் மெச்சூர் ஆகும்போது எனக்கு கிடைக்கக்கூடிய 2 செல் தான் வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல். இது இம்பார்ட்டண்ட்டான ஒரு நீட் எம்சிக்யூ. போலன் கிரெயின் மெச்சூர் ஆகும்போது என்னெல்லாம் செல்ஸ் இருக்கும் அப்படின்னா, வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல். ஸோ அப்படின்னா என்னன்றதை நம்ம பார்க்கலாம். வெஜிடேட்டிவ் செல் வந்து பெருசா இருக்கும். அண்ட் ஃபுட் ரிசர்வ், அதாவது அவங்களோட ஃபுட்டை பாதுகாப்பா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது யாரு அப்படின்னா இந்த வெஜிடேட்டிவ் செல். இதோட டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் தான் இதுதான் நம்மளோட வெஜிடேட்டிவ் செல். அண்ட் இந்த வெஜிடேட்டிவ் செல் வந்து பெருசா இர்ரெகுலர் ஷேப்டு நியூக்ளியஸ், அதாவது ஒரு ஷேப், ஒரு இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஓவல் ஷேப் அப்படின்லாம் இல்லாம இர்ரெகுலரா இருக்கும். அதாவது இதுதான் அதோட ஷேப் அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் தான் நம்ம வெஜிடேட்டிவ் செல்ல வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து ஜெனரேட்டிவ் செல். ஜெனரேட்டிவ் செல் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அண்ட் வெஜிடேட்டிவ் செல்லுல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசம்ல ஃப்ளோட் ஆகியிருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். நான் சீனை ரெப்ரசன்ட் பண்றேன். இந்த சைட்டோபிளாசம்ல ரொம்ப சின்னதா மிதந்துட்டு இருக்கிற பார்ட் தான் இந்த ஜெனரேட்டிவ் செல். இந்த ஷேப்பை தான் ஸ்பிண்டில் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜெனரேட்டிவ் செல் பார்த்தீங்கன்னா ஸ்பிண்டில் ஷேப். அண்ட் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு திக்கான சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெனரேட்டிவ் செல்ல வந்து இருக்கும். நெக்ஸ்ட் 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ல போலன் கிரெயின்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த 2 செல்டு ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதாவது 60% ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ்ல போலன் கிரெயின் மெச்சூர் ஆகும்போது 2 செல் கிடைக்கும். இது வந்து மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் இருக்கும், வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல். பட் சில ஸ்பீஷீஸ் பார்த்தீங்கன்னா 3 செல்டு ஸ்டேஜாகவும் இருக்கும். அது என்ன 3 செல்டு ஸ்டேஜ் அப்படின்னா, என்னோட ஜெனரேட்டிவ் செல் மைட்டாசிஸ் செல் டிவிஷன் மூலமா 2 மேல் கேமெட்ஸ் வந்து எனக்கு ப்ரொவைட் பண்ணும். போலன் கிரெயின் அதாவது ஷெட் ஆகிறதுக்கு முன்னாடி, போலன் கிரெயின் எமர்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட ஜெனரேட்டிவ் செல் மைட்டாட்டிக் டிவிஷன் மூலமா 2 மேல் கேமெட்ஸ் ப்ராடக்டா வந்து எனக்கு ஃபார்ம் ஆகும். இது பார்த்தீங்கன்னா சில ஸ்பீஷீஸ், இந்த 60% ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸை தவிர்த்து மற்ற ஸ்பீஷீஸ் எல்லாமே. அதனால இவங்களை வந்து 3 செல்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? மோஸ்ட் ஆஃப், அதாவது 60% ஆஃப் ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா 2 செல் ஸ்டேஜ் தான். அதை தவிர்த்து மற்ற ஸ்பீஷீஸ் எல்லாமே 3 செல் ஸ்டேஜ். அந்த 3 செல் ஸ்டேஜ் ஏன்னு சொல்றோம்னா, என்னோட ஜெனரேட்டிவ் செல் மைட்டாட்டிக் செல் டிவிஷன் மூலமா எனக்கு 2 மேல் கேமெட் ப்ராடக்டா வந்து ஃபார்ம் ஆகுது. அதனால நம்ம அதை 3 செல் ஸ்டேஜ் அப்படின்றத நம்ம சொல்றோம். ஸோ இதுதான் வந்து நம்மளோட போலன் கிரெயினோட பார்ட் 1 வீடியோ. ஸோ போலன் கிரெயின்னா என்ன, அண்ட் அதோட அவுட்டர் லேயர் எக்ஸைன், இன்னர் லேயர் இன்டைன், 2 செல் ஸ்டேஜ், 3 செல் ஸ்டேஜ் அப்படின்னு என்னன்றதை நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வீடியோல போலன் கிரெயினோட ரிமைனிங் டாபிக்ஸை நம்ம கவர் பண்ணலாம்.